நான் தான் உங்கள் வேதாசபரி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் முறையாக ஒரு ஃபுட்டை வந்து ரிவே பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. பட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா நம்மளே ஏன் வந்து ரெசிபி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால இன்றைக்கி ஒரு ரெசிபி வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு நல்ல விதமாக முடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன ரெசிபி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மசாலா வந்து பண்ணியிருக்கோம். மீன் எப்படி வந்து பொரிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் பொரிக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ப்ராசஸ் நான் வந்து பேச போகிறது இல்லை. நீங்கள் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது தான் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பின்னாடி காத்திருக்குது. இப்போ வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து தேவை அப்படின்னா ஆயில் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தேவைப்படும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு முட்டை, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு தேவைப்படும். இதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பீஸாக வந்து போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வறுத்துடலாம். வறுக்கிறது வந்து பின்னாடி வந்து வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். பார்த்து ரொம்பவே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. நாளைக்கு நாள் வந்து உங்களிடம் விடுவது உங்கள் வேதாசபரி. இது போன்று மேலும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் வந்து நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டோம். நான் செஞ்சு பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க செஞ்சு பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க.